ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. என்னடா நோட் புக் வச்சுட்டு ப்ளைனாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ கொஞ்சம் ரைட் டவுன் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏஜ். ஸோ ஏஜை பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. எல்லாருடைய வயசும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நாம் சாதாரணமாக ஏஜ் எல்லோரும் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் 2025. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யாராவது 1997 அப்படின்னு யாரோ இருக்காங்க. 97 பிறந்தவங்க யாரோ இருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுவீங்க, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி தானே, அப்படி மைனஸ் பண்ணும்போது என்னாகும் நமக்கு? ஸோ 2025லேருந்து 1997 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 8. ஸோ இந்த பக்கம் ஒரு 2. ஸோ 28. அப்போ என்ன சொல்லுவீங்க, 1999 யாரெல்லாம் பிறந்தாங்களோ, ஸோ யார் அந்த பார்ன் டேட் 1997 2025 அவங்களுடைய டேட் என்னன்னு சொல்லுவீங்க, ஏஜ் 28 அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் எல்லாம் கேல்குலேட் பண்ணுவீங்க. எல்லாருமே மோஸ்ட்லி இது மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது ராங். இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறது ராங். ஏஜ் நம்ம எப்படி நம்ம அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வருஷம் அப்படிங்கிறது 12 மாதம். ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறது நமக்கு 12 months. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒவ்வொரு மந்த்து ஏறிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க. ஸோ அப்போ ஒரு வருஷம் வரதை அவங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு 1 மாதமாச்சு, 2 மாதமாச்சு, 3 மாதமாச்சு, 4 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ 12வது மாதம் வருதோ அந்த டைமில் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் 2வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்குள்ளே மீதி அந்த 12 மாதங்களில் 12வது மாதம் தான் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். 12வது மாதம் தான் நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். மீதி பார்த்திங்க அப்படின்னா 11 மாதங்கள் இருக்குது. அப்போ அந்த பர்சனுக்கு எத்தனை வயசு, எத்தனை மாதம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் கரெக்டான ஏஜ். ஸோ கரெக்டான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஏஜ்லேயும் என்ன இருக்கணும் அப்படின்னா இயர் அண்டு மந்த் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் அது கரெக்ட் ஏஜ். ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஏஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்ன மாதம் நடக்குது, ஜனவரி மாதம். ஸோ ஜனவரி மாதம் அப்படிங்கும்போது 1ஆம் தேதியிலேருந்தே எடுத்துக்கோங்க. ஜனவரி 1 2025 நம்ம எந்த மாதம் எடுக்கிறோமோ அந்த மாதத்தில் தேதி நீங்கள் 1 வச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் பையனோட டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே 97வது வருஷத்தை நான் இங்கே கொண்டுட்டு வரேன். 1997ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க பிறந்த பர்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5வது மாதமாக இருக்கலாம். மாதம் 5வது மாதம், அதாவது மே மாதம். ஸோ ஏதோ 10ஆம் தேதி இல்லைன்னா ஏதோ ஒரு டேட்டில் பிறந்திருக்காங்க. அப்போ நமக்கு இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் இங்கே பார்க்கணும். ஸோ நம்ம எப்படி நம்ம கடன் வாங்கி கழித்தல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பாரோ வாங்குறது. நம்ம டைரெக்டாக இதுலேருந்து நம்ம இயரை கேல்குலேட் பண்ணிடலாம். வருஷத்தை இதுலேருந்து இதில் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் மாதத்தை பாருங்கள், இங்கே மேலே 1 இருக்குது, கீழே 5 இருக்குது. ஸோ 1லேருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இங்கே கடன் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த ஏஜ் கேல்குலேஷனில் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏஜ் கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துலேருந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து, இது
இயர். ஸோ இயர்லேருந்து மந்த்துக்கு நீங்கள் பாரோ பண்ணணும். அப்போ வந்து இங்கே 2025 இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு வருஷத்தை இங்கே கடன் கொடுக்கணும். அப்போ இந்த ஒரு வருஷம் கடன் கொடுக்கும்போது என்னாகும், ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம், 12 மாதம் இருக்குது. ஒரு வருஷம் அப்படிங்கிறது 12 மாதம். அப்போ இங்கே என்ன ஆகிடும், 2024 வந்துடும். இங்கே இருக்க ஒரு வருஷம் இங்கே 12 மாதமாக வந்துடும். ஸோ வருஷம் வந்து இங்கே மாதமாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 2024லேருந்து 1997 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 2024லேருந்து 1997 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 2, 27. தென் இங்கே 12 மாதம் இருக்குதா, 12 + 1 13 ஆச்சு. 13லேருந்து 5 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 13லேருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 8 கிடைக்கும். ஸோ ஓகேவா. அப்போ கரெக்டான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 27 வயசு 8 மாதம். ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் வந்து ஏஜ் வந்து கேல்குலேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது புரியுதுங்களா உங்களுக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ 27 வயசு 8 மாதம் இப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இது ஜனவரி மாதம். அப்போ இந்த பர்சனுக்கு அடுத்த மாதம் வந்து எப்படி ஏஜ் இருக்கும், 27 வயசு 9 மாதம், 27 வயசு 10 மாதம், 27 வயது 11 மாதம், 27 வயது 12 மாதம் அப்படிங்க வராது. அப்போ வந்து 27 28 மாறும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது மாதிரி இருக்கும். இப்போ இங்கே நமக்கு மாதம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இதுவே டபுள் டிஜிட்டில் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் இது எல்லாமே டபுள் டிஜிட்டில் மாதங்கள் வரும். அப்போ இதே 1ஆம் தேதி இப்போ ஜனவரி மாதத்துலேருந்தே கேல்குலேட் பண்ணுவோம். 1997 நான் அதே தான் எடுத்துக்க போகிறேன். அதே டேட் ஆஃப் பர்த் தான் எடுக்க போகிறேன். மாதம் மட்டும் என்ன அப்படின்னா இங்கே 5 இருக்குதா, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அக்டோபர் மாதம் எடுத்துக்கலாம். 2 டிஜிட்டாக வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ வந்து இங்கே மேலே வந்து 1 தான் இருக்குது, இங்கே வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம இதே மாதிரி தான் இங்கேருந்து ஒரு வருஷத்தை இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா 12 மாதங்கள் வந்துடும். இங்கே 2024 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி 27 தான் இருக்கும். இங்கே வந்து 13, 13ல் 10 போச்சு அப்படின்னா 3. ஸோ அப்போ வந்து இவங்களோட ஏஜ் 27 3 months. ஓகேங்களா. இது மாதிரி அப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஒரு சிலர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு அட்மிஷன் எடுப்பாங்க. அப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஏதோ பிட்வீனில் போயிட்டு அட்மிஷன் வாங்குறாங்க. அதாவது லாஸ்ட் எக்ஸாம் டைமிங்கில், அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடியில் அட்மிஷன் வாங்குறாங்க. அதாவது அக்டோபர் நவம்பர் டைமிங்கில் அட்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மந்த்தில் அவங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு அப்போ அந்த ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உதாரணத்துக்கு அப்போ வந்து 1ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வருஷம்னு எடுத்துக்குவோமே. ஏன்னா 2025 இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலே வந்து 2005ன்னு ஒன்று நான் போட்டுக்கிறேன். அட்மிஷன் வாங்குறாங்களோ இல்லை ஏதோ ஒரு இதுக்கு நான் ஏஜ் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து 2005, இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 10. நம்மளுடைய இஷ்டம் தான் ஏஜ் நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக. ஸோ 2024லேருந்து 2005 லெஸ் பண்ணணும். ஸோ இதை டேரெக்டாக லெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கோங்க, மேலே இருக்க டிஜிட் வந்து கீழே இருக்க டிஜிட்டோட பெருசாக இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதை டேரெக்டாக நம்ம இங்கே வந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போ இங்கே இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே வந்து 9, இங்கே வந்து இங்கே வந்து 9. ஸோ மீதி 1 இருக்கும் இல்லையா, 19 வருஷமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே 1. அப்போ இவங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 19, 1. ஸோ எங்கேயோ அட்மிஷன் வாங்க போகிறாங்க, காலேஜில் அது மாதிரி அட்மிஷன் வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பிட்வீன் எங்கே போய் நீங்கள் அட்மிஷன் வாங்குறதா இருந்தாலும் சரி, பிட்வீன் உங்களோட வயசை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த மாதம் என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஆனால் தேதி வந்து 1ஆம் தேதி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தேதி வந்து நமக்கு தேவை கிடையாது, அதனால் டேட் வந்து நீங்கள் 1ன்னே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு மெயின் வருஷமும் மாதமும் அதை வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 வயசு
1 மாதம், 27 வயசு 3 மாதம், 27 வயசு 8 மாதம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த ஏஜ் தான் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல், காலேஜ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது. அஃபிஷியலாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஏஜ் தான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் வந்து டைரெக்டாக வருஷத்தை லெஸ் பண்ணிட்டு வர ஏஜை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வருஷமும் முக்கியம், மாதமும் முக்கியம். அப்போ இங்கே பாருங்கள், இதே வருஷம்தான் இங்கே கொடுத்துருந்தேன் 2025 1997, இங்கே 28, ஆனால் இது 27. ஸோ இதுதான் அக்யூரேட். நமக்கு மாத கணக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 8வது மாதம் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ மீதி நமக்கு இன்னும் 9, 10, 11 3 மாதம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். 12வது மாதம் நம்ம பர்த்டே கொண்டாடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மாதிரி நமக்கு ஒரு மாதம் கூட அதிகமாக கொடுக்கவும் கூடாது, ஒரு மாதம் கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஏஜ் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த மெத்தடு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ஏஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என் குட்டி பையன் ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கான்.